ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நேற்று மாணவர்களோட பிரதமர் நரேந்திர மோடி உரையாடி இருக்கிறார். அதில் பல விஷயங்கள் சொல்கிறார். அரசியல் தொழிலுக்கு ஏன் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு மாணவிக்கு அவர் பதில் சொல்கிறாரு, அரசியல்ங்கிறது தொழில் இல்லை, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இன்னும் பல விஷயங்களை, கற்பித்தலை மக்கள் இயக்கமாக மாற்றணும்னு பல விஷயங்களை அவர் அவங்களோட பேசுகிறாரு. அவர் மாணவர்களோட பேசினதை இன்றைய நாளிதழ்கள் எப்படி செய்தியாக போட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம உரையாடலை தொடரலாம். அரசியல் என்பது தொழில் அல்ல, அது மக்களுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொல்றாரு. நானும் நிறைய அரசியல்ங்கிறது தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் சேவை அப்படின்னு நினைச்சு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்துட்டு மக்களோட மக்களாக நீரில் மீன் இருக்கிற மாதிரி மக்களோட கலந்து இருக்கிற நபர்களை நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கடந்த காலத்திலையும் பார்த்துருக்கிறேன், இப்போவும் பார்த்துட்டு இருக்கிறேன். போராட்ட களங்களில் அவங்க மேலெல்லாம் கடுமையான வழக்குகளை தான் அரசு போடுது. ஆனால் இப்போ அரசை தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைமை அமைச்சர் அரசியலுங்கிறது தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் சேவைன்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நல்ல அருமையான நிலைப்பாடு, நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் இந்த பதவியை பிரதமர் அடைவதற்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு செய்தார், அவருடைய கட்சி என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல் தொடக்க காலத்திலிருந்தே பணம் உடையவர்களுக்காகத்தான் இருந்திருக்கிறது. அந்த கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸில் கூட பணம் உள்ளவர்களுக்கு தான் வாக்குரிமை, பணம் உள்ளவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு வர முடியும், அடிமைகளுக்கு பொது வாழ்க்கை கிடையாது என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இன்றைக்கி கூட இந்தியாவில், தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தணும்னா ஏராளமான பணம் வேண்டும். பணம் இருந்தால்தான் அரசியலுக்கு வர முடியும், அரசியலுக்கு வந்தால் பணத்தை உண்டாக்க முடியும், அந்த உண்டாக்கிய பணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும் என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய அவலம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த நிலைப்பாடு நல்ல விஷயம்தான். ஆனால் இது உண்மையான ஒரு சித்தாந்தமாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி ஊடகங்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை சம்பாதிப்பதற்காக மட்டுமானதாக இருக்கக்கூடாது. ஆனால் ஊடகங்கள் மத்தியில் அல்லது எதிர்கால தலைமுறை மத்தியில் இது போன்ற விஷயங்களை பேசுவதன் மூலமாக மட்டுமே, இப்போ ஏற்கனவே உதயகுமார் குறிப்பிடுற மாதிரி ஒரு தேர்தல் சூழல் இருந்தாலும், அரசியல் சூழல் இருந்தாலும், அதை மாற்றுவதற்கு கேட்ச் தம் யங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி குழந்தைகள்கிட்ட இருந்து தானே ஆரம்பிக்கணும். அந்த வகையில் பிரதமர் ஆரம்பிக்கிற முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரு மாமான்னு வளர்த்த மாதிரி இப்போ இவர் மோடி மாமாவாக பார்க்குறாரு, அவர் காவி சாச்சாக பார்க்குறாரு அப்படிங்கிறதான் தோணுது. ஒரு செய்தி அவருடைய சுதந்திர தின உரையினை ஒட்டியும் நான் சொன்னேன், இப்போ இந்த உரையை ஒட்டியும் நான் சொல்கிறேன். பொதுவாக இந்தியாவில் ஓய்வு பெற்ற பிரதமர்களும் ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவர்களும் ஓய்வு பெற்றதற்கு பிறகு நிறைய அறிவுரைகளை வாரி வழங்குவாங்க. அவை எல்லாமே பற்றார்வ விருப்பங்கள், பயஸ் விஷஸ் என்ற நிலையில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இவர் பிரதமராக இருக்கும்போதே இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ நான் இதை தொழிலாக பார்க்கலை, இதை தொழிலாக பார்க்கலை அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக இவர் கையில் எதுவுமே இல்லாத மாதிரியும், அரசியல் வணிகமயமாகி கிடப்பதற்கும், கல்வி வணிகமயமாகி கிடப்பதற்கும், வணிகம் என்பதே கூட அறம் சாராத வணிகமாகி கிடப்பதற்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தங்கள் கொள்கைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று காட்ட முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒவ்வொன்றும் வணிகமாவதற்கு, அரசியல் வணிகமாவதற்கு, கல்வி வணிகமாவதற்கு, வணிகம் அறம் சாராத ஒரு கொள்ளை லாப வணிகமாக மாறுவதற்கு எல்லாவற்றுக்குமே நேரடி பொறுப்பு அரசின் கொள்கைகளில் அடங்கியிருக்கிறது. எனவே இவர்கள் தனியார் முதலீட்டை ஊக்கப்படுத்துகிறாங்க, அயல்நாட்டு தனியார் முதலீட்டை ஊக்கப்படுத்துகிறாங்க, அதன் மூலமாக ஆதாயம் ஈட்டிக் கொள்வதற்கு இடம் கொடுக்குறாங்க என்கிற பொழுது வளருகிற மாணவர்களுக்கு சமூகத்திற்காக கல்வி, அறிவியல் கண்ணோட்டத்திற்காக கல்வி என்பதற்கு பதிலாக கல்வியில் செலவிடுவது என்பதே ஒரு முதலீடாகி விடுகிறது. இப்போ அவர் ஒன்று சொல்லட்டும், மாணவர்களுக்கு ஒன்று சொல்லட்டும். என்ன சொல்லட்டும்? இந்த அரசு தன்னுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இத்தனை விழுக்காட்டை கல்விக்கு செலவிட போகிறது, பட்டாளத்திற்காக செலவிடுவதை குறைத்து அதை கல்விக்கு நாங்கள் திருப்பி விடுகிறோம். எனவே அனைவருக்கும் அப்போதானே கல்வியை ஒரு இயக்கமாக மாற்ற முடியும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஏற்கனவே அதை பல பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் பள்ளிகளெல்லாம் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது மட்டுமே தீர்வாகாது. ஒரு அரசு போய் அதை தீர்வாக முன்வைக்க முடியாது.
அரசு தெளிவான கொள்கைகள், பண ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு, வேறு வகையில் பணம் வீணாவதை தடுப்பது, இதற்கான திட்டங்களை அறிவிக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு பேசுவது என்பது தனக்கு ஒரு படிவத்தை உருவாக்கி கொள்ளும் முயற்சியே தவிர உண்மையில் அக்கறையுள்ள பேச்சு கிடையாது. அவர் தியாக குறிப்பிட்ட மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதாவது அரசின் கொள்கைகள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. அரசின் கொள்கைகள், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க யார் என்ன கொள்கையை முன் வச்சாலும் வேறு கொள்கைகள் இருக்கிறவங்க அந்த கொள்கைகளை எதிர்த்து பேசுறாங்க, அதை எதிர்த்து போராடுறாங்க. இதுதான் அரசியல், இதுதான் அரசியல் களம். இவர் சொல்ற அரசியல்ங்கிறது இது தொழில் இல்லை. இந்த அரசியல் களத்துல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கொள்கைக்கு எதிராக நான் நம்புற கொள்கை தான் சரின்னு போராடுறது தான் அரசியல். அந்த களத்துக்கு வர்றது தொழிலுக்காக இல்லை, சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி வளங்களை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல, நாம் சரி என்று ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்காக அப்படின்னு அவர் சொன்னதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இதில் வாக்கிங் த டாக்னு ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சொல்லட்டும், நாங்கள் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பணம் தான் செலவு பண்ணுவோம், இதுக்கு மேலே செலவு பண்ண மாட்டோம். உள்ளாட்சி தேர்தலில் நிறைய கருத்துக்கள் உள்ளவர்கள், கனவுகள் உள்ளவர்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறார்களா? கிடையாது. என்ன செய்தாவது தன்னுடைய கட்சிக்கு வெற்றியை பெறுவதற்காக எதுவும் செய்வார்கள். அப்போது பேச்சு ஒன்று, செயல்பாடு வேற ஒன்றா இருக்கக்கூடாது. பேச்சு ஒன்று, செயல்பாடு வேறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். தனி மனிதர்களுடைய ரோல் இந்த அரசியல் சதுரங்கத்தில் தனி மனிதர்களுடைய ரோல் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வியாக இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே உங்களுடைய சொந்த வாழ்க்கையை எவ்வாறு தியாகம் செய்து பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நரேந்திர மோடி சார்ந்தவர்களும் நரேந்திர மோடி சார்ந்த இயக்கத்தில் இருக்கிற பலரும் இதே மாதிரியான நடைமுறையில் இருக்கிறாங்க. அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன? அந்த கொள்கை சமூகத்தை பாதுகாப்பாக வச்சிருக்குமா, ஒற்றுமையாக வச்சிருக்குமா அப்படிங்கிறதுல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா தான் நம்பக்கூடிய கொள்கைக்காக சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் அந்த அமைப்புல மட்டும் இல்ல, பல்வேறு அடிப்படைவாத அமைப்புகள்ல கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையில அவர் சொன்னதும் கரெக்ட் தான். இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவது, நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது லால்கிஷன் அத்வானி என்ற அந்த மூத்த தலைவர் தெரிவித்த கருத்துக்கள் தான். பாஜக பழைய பாஜகவாக இல்லை, இது வாஜ்பாயி காலத்திய பாஜக இல்லை, தீனதயாள் உபாத்யாயாவினுடைய பாஜகவாக இல்லை. இப்போது இருக்கிற பாஜக தலைவர்கள் அவரவருக்கும் சொந்த நிகழ்ச்சி நிரல் வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொல்றதில்லை, காங்கிரஸ் தலைவர்கள் யாரோ சொன்னதல்ல, இது நேரடியாக லால்கிஷன் அத்வானியே சொன்ன வார்த்தைகள் தான். RSS கட்டாயப்படுத்தி தான் அவருடைய விலகலையே திரும்ப பெற சொன்னது. எனவே அவர் சொன்னதையும் மோடியினுடைய பங்கையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். விதிவிலக்கான ஒரு சில தலைவர்கள் தியாகசீலர்களாக இருப்பது பற்றிய கேள்வியே இல்லை. இது மொத்த சமூகத்திலும் ஊழல் மயத்தை உருவாக்குகிற ஒரு அரசியல் கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய முதன்மை விமர்சனம். தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறாங்க என்னங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் காங்கிரஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் PC சென் போன்றவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, ஜோதிபாஸ் இருந்தார் உங்களுக்கு. இப்போ கேரளத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் மதிக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் AK அந்தோணி இருக்கிறார். இப்படி பல பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாருக்கு பயன்படுகிறார்கள் என்றால் இந்த பெருங்குழுமங்கள் நடத்தக்கூடிய வணிக அரசியலுக்கு கருவிகளாகத்தான் விரும்பியோ விரும்பாமலோ பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே தனிப்பட்டவர்கள் தொழிலாக கருதுறாங்களா இல்லையாங்கிற கேள்விக்குள்ள நாம போய் பெருசா நமக்கு பார்க்க வேண்டியது. அப்படி பார்த்தாலும் அப்படி பேசுகிற தகுதி மோடிக்கு இல்லை என்று அத்வானி கருதுகிறார். பேசலாம், தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம்.